அன்பர்களே, மால்கோபேயில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு அப்டேட் பற்றின வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ண உடனே மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட இமெயில் ஐடி வெரிஃபை ஆகிருக்கணும். வெரிஃபை ஆயிருந்ததுன்னா அந்த க்ரீன் கலர் டிக் மார்க் இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ரெட் கலரில் இன்ட்டு மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ரைட் சைடு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இமெயில் ஐடியை கரெக்டாக கொடுத்து வெரிஃபை பண்ணிக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேஒய்சி அப்டேட்டும் பேங்க் டீட்டெயிலும் எப்படி கொடுக்கணும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கேஒய்சி பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்காங்க. ஆதார் நம்பரை கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு சென்டு ஓடிபி கொடுத்திங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபியை கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் ஆதாரை வெரிஃபை பண்ணிக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேன் கார்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பேன் கார்டு நம்பரை கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. வெரிஃபை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேன் கார்டு கம்ப்ளீட்டட் வெரிஃபை கம்ப்ளீட்டட்னு வந்துடும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டோம். பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பேக் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இங்கே டிக் மார்க் வந்துடும். கீழே பார்த்திங்கன்னா மை பேங்க் டீட்டெயில் அதை அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்கள் நேம் ஆல்ரெடி இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரைட் சைடு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பேங்குன்னு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அல்லது மேலே டைப் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் நேமை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேங்க் நேம் அங்கே வந்துடும். இப்போ என்னோடய பேங்க் நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ண பேங்க் நேம் கீழே பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பரை 2 டைம்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். 2 டைம் கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு ஐஎஃப்எஸ் கோடையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் அப்டேட் ஆயிரும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி அப்டேட் பண்ணியாச்சு, பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். சரிங்களா? அன்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பேமெண்ட்டை எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மால்கோபே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான இன்கம் பிளானை கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 825 ரூபா நீங்கள் பே பண்ணிவிட்டு டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு மூலமாக நீங்கள் அடிஷ்னலாக ஒரு இன்கம் எடுக்கலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கூட கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்து அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? நல்லதொரு வருமான வாய்ப்பு. இதை டவுட் எதாக இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் 825 பே பண்ணுறீங்களா, அதோட வேலிடிட்டி பார்த்திங்கன்னா 1 வருஷம். 1 வருஷத்துக்கு நீங்கள் ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். ஸ்க்ராட்ச் கார்டு மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தேங்க்யூ.